மும்பை இந்தியன்ஸ் 104 ரனுக்கு ஆல் அவுட் ஆகி 100 ரன் வித்தியாசத்தில் தோக்குறாங்க. அப்புறம் 243 அடித்து அதை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் தோக்குறாங்க. பவுலிங் ஃபெயிலியர் ஆகுது, பேட்டிங் ஃபெயிலியர் ஆகுது. பிளே ஆஃப்ஸுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருதா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் தோக்கும் போது எல்லாமே ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கப்புறம் தான் இப்படி நடக்குது. ஹர்திக் பாண்டியாவில் தான் தோக்குறாங்க. அவரோட கேப்டன்சி பிரச்சனையாகவே இருக்குது. பவுலிங்கில் பவர் பிளேயில் வந்து பவுலிங் போட்டாலும் ரன்னு கொடுக்குறாரு, பேட்டிங் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் தோக்குதுனாலே அதுக்கு காரணம் ஹர்திக் பாண்டியா தான். ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேடும் தான் ஒரு காரணம். ரோஹித் சர்மா கேப்டனாக வந்தால் சரியாகிரும் இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அது ரோஹித் சர்மா வந்தால் சரியாகிருமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. பட் ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உடன்பாடு கிடையாது. சின்ன சின்ன தவறுகள் T20 கிரிக்கெட்டை ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும், ரிசல்ட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது எனக்கு தெரியும், புரியுது. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாத் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா அவருக்கு ஆடி கொடுக்கறதுக்கு டீமில் ஒரு சீனியர் கிரிக்கெட்டராக சஞ்சு சாம்சன் இருக்கார். பட் இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படிங்கும்போது பேட்டிங்கில் யாருங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்குறா சொல்லுங்கள். நீங்கள் சொல்லலாம், ஒரு தீகாக்கு ஒரு மேட்ச்சில் 100 அடிக்கிறாரு, ஒரு பக்கம் திலக் வர்மா ஒரு மேட்ச் 100 அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரயந்தக்கல் 100 அடிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம். ஆனால் அதெல்லாம் எப்போ வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ ஒரு பக்கம் இன்ஜுரியான சீனியரான ரோஹித் சர்மா வெளியில் இருக்கிறாரு, ஓப்பனிங் பேர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலமை, ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் சூரியகுமார் யாதவ், அவரையும் அவங்களால ட்ராப் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலமை, திலக் வர்மாவுக்கு எந்த பொசிஷனில் கொடுக்குறதுங்கிற ஒரு குழப்பம். இது போக உங்களுக்கு பவுலிங்கில் ட்ரெண்ட் போல்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கிரிக்கெட்டர், பட் பல லீக்ஸில் ஆடி இருக்கிறாரு. பட் இந்த லீகில் இந்த டீமுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்காம இருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். மேலே பேட்டிங்கில் ஒரு சூரியகுமார் யாதவ் எந்த அளவுக்கு ஃபெயிலியரோ டீமுக்கு அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதே அளவுக்கு ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா ஸோ விக்கெட்லெஸ்ஸாக இருக்கிறாரு. எடுத்து பாருங்கள் அவரோட எக்கனாமி ரேட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் விக்கெட்ஸ், வேர் இஸ் த விக்கெட்? எனக்கு இங்கே ஒரு பேட்ஸ்மேன் செட்டில் ஆகி போயிட்டு இருக்கிறாரு, அந்த இடத்துல எனக்கு விக்கெட் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். ஒன்று அங்கே விக்கெட் எடுத்து கொடுக்குற பவுலர் கிடையாது, பும்ராவிலையும் விக்கெட் எடுக்க முடியலை அப்படிங்கிறது ஒன்று. அதே போல் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தேவைப்படும் போது அவர் வரமாட்டார், தேவையில்லாத போது யங்ஸ்டர்ஸில் பாலை கொடுப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு டீம், இப்படிப்பட்ட ஒரு மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப்ஸுக்கு போக மாட்டாங்க, அது ஷுவராக தெரிஞ்சு போச்சு. ஆன் பேப்பரில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பட் அது மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.